நவீனத்தை நோக்கி இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 பேஜ் நம்பர் வந்து 166வது பக்கத்தில் வந்து இருக்குது. டோட்டலாக 110 கொஷின். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் 60 கொஷின் வந்து பார்த்துட்டோம். பேலன்ஸ் வந்து ஒரு 50 கொஷின் இருக்குது. அந்த 50 கொஷின் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 61வது கொஷின் பொறுத்துக. அலிகர் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. அகமதியா இயக்கம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1889. தியோபந்த் இயக்கம் 1866. நட்வத் அல் உலாமா இயக்கம் வந்து 1894. ஸோ அலிகர் இயக்கம் 1875, அகமதியா இயக்கம் 1889, தியோபந்த் இயக்கம் 1866, நட்வத் அல் உலாமா 1894. 62வது கொஷின். அலிகர் இயக்கத்தை தொடங்கியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சையத் அகமது கான். அலிகர் இயக்கத்தை தொடங்கியவர் சையத் அகமது கான். 63வது கொஷின். சையத் அகமது கானின் சமூக கருத்துக்கள் எந்த பத்திரிகை மூலம் பரப்பப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தக்கிப் உல் அக்லூக். சையத் அகமது கானின் சமூக கருத்துக்கள் எந்த பத்திரிகை மூலம் பரப்பப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தக்கிப் உல் அக்லூக். 64. சையத் அகமது கான் டேஸில் அறிவியல் கழகம் எனும் அமைப்பை ஏற்படுத்தினார். ஆன்சர் வந்து 1864. சையத் அகமது கான் 1864 அறிவியல் கழகம் எனும் அமைப்பை ஏற்படுத்தினார். 65. 1864 காஜிபூரில் நவீன பள்ளி ஒன்றை நிறுவியவர். ஆன்சர் வந்து சையத் அகமது கான். 1864 காஜிபூரில் நவீன பள்ளி ஒன்றை நிறுவியவர் வந்து சையத் அகமது கான். 66. 1875 அலிகரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கியவர். ஆன்சர் வந்து சையத் அகமது கான். 1875 அலிகரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கியவர் சையத் அகமது கான். 67. முகமதிய பள்ளி டேஸில் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. ஆன்சர் வந்து 1877. முகமதிய பள்ளி 1877 முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. 68வது கொஷின். சையத் அகமது கான் எந்த ஆண்டு ஆங்கிலேய கீழை தேவைய மாநாட்டை தொடங்கினார்? ஆன்சர் வந்து 1886. சையத் அகமது கான் எந்த ஆண்டு ஆங்கிலேய கீழை தேவைய மாநாட்டை தொடங்கினார்? ஆன்சர் வந்து 1886. 69. அகமதியா இயக்கத்தை உருவாக்கியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மிர்சா குலாம் அகமது. அகமதியா இயக்கத்தை உருவாக்கியவர் மிர்சா குலாம் அகமது. 70வது கொஷின். தியோபந்த் இயக்கம் சரன்பூருக்கு அருகே உள்ள தியோபந்த் என்னும் இடத்தில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முகமது காசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோரி. தியோபந்த் இயக்கம் சரன்பூருக்கு அருகே உள்ள தியோபந்த் என்னும் இடத்தில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து முகமது காசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோரி. 71வது கொஷின். தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்று நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1867. தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்று நிறுவப்பட்ட ஆண்டு 1867. 72. லக்னோவில் நட்வத் அல் உலாமா எனும் அமைப்பை உருவாக்கியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிப்லி நுமானி. லக்னோவில் நட்வத் அல் உலாமா எனும் அமைப்பை உருவாக்கியவர் சிப்லி நுமானி. 73.
பிறங்கி மகால் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட இடம். ஆன்சர் வந்து லக்னோ. பிறங்கி மகால் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட இடம் வந்து லக்னோ. 74. நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுபவர்கள் இயக்கம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அல்-இ ஹதீத். நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுபவர்கள் இயக்கம் தான் அல்-இ ஹதீத். 75. பாரசீகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளான ஜொராஸ்ட்ரியர்கள் டேஸ் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் குடியேறினர். ஆன்சர் வந்து 10ஆம் நூற்றாண்டில். ஆப்ஷன் ஏ, பாரசீகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளான ஜொராஸ்ட்ரியர்கள் 10ஆம் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் குடியேறினர். 76வது கொஷின். பார்சிகளின் சமூக நிலைகளை மேம்படுத்தவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் தூய்மையை மீட்டெடுக்கும் நோக்கத்தில் 1851 உருவான அமைப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரக்னுமை மத்தியஸ்னன் சபா. பார்சிகளின் சமூக நிலைகளை மேம்படுத்தவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் தூய்மையை மீட்டெடுக்கும் நோக்கத்தில் 1851 உருவான அமைப்பு ரக்னுமை மத்தியஸ்னன் சபா. ஆப்ஷன் டி. 77. ரக்னுமை மத்தியஸ்னன் சபா டேஸ் ஆகியோரை தலைவர்களாக கொண்டிருந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நௌரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நௌரோஜி, காமா பெங்காலி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ரக்னுமை மத்தியஸ்னன் சபா டேஸ் ஆகியோரை தலைவர்களாக கொண்டிருந்தது. நௌரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நௌரோஜி, காமா பெங்காலி. 78. பார்சி சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக டேஸ் எனும் செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ராஷ்ட்கோப்தார். அதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா உண்மை விளம்பி. பார்சி சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக ராஷ்ட்கோப்தார் எனும் செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. 79வது கொஷின். 1873 சிங் சபா இயக்கம் 2 முக்கிய நோக்கங்களுக்காக உருவானது. அவை. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ பாருங்கள், நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்க செய்தல். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள், கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளின் நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது. இந்த சிங் சபா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1873. அதனுடைய 2 நோக்கங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 80வது கொஷின். சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம். ஆன்சர் வந்து அகாலி இயக்கம். சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம் தான் அகாலி இயக்கம். 81வது கொஷின். டேஸ் இயக்கம் சீக்கிய குருத்வாராவை ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் என்றறியப்பட்ட மத குருமார்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பதே நோக்கமாக கொண்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அகாலி இயக்கம். அகாலி இயக்கம் சீக்கிய குருத்வாராவை ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் என்றறியப்பட்ட மத குருமார்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிப்பதே நோக்கமாக கொண்டது. 82. அரசு சீக்கியர் குருத்வாரா சட்டத்தை இயற்றிய ஆண்டு. ஆன்சர் வந்து 1922. அரசு சீக்கியர் குருத்வாரா சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1922. திருத்தப்பட்டது 1925 திருத்தப்பட்டது. 83 பொறுத்துக. வைகுண்ட சாமிகள் அவர்களுடைய காலம் பார்த்திங்கன்னா 1809 to 1851. புக்கில் பார்த்திங்கன்னா அவருடைய காலம் வந்து இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இது நெட்லேருந்து எடுத்த 1809. ராமலிங்க அடிகளாருடைய காலம் 1823 to 1874. அயோத்திதாச பண்டிதர் 1845 to 1914. ஸோ பார்த்துக்கோங்க. 84.
வைகுண்ட சுவாமிகள் பிறந்த ஊர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சாஸ்தா கோவில் விலை, அதாவது சாமி தோப்பு. சாஸ்தா கோவில் விலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சாமி தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வைகுண்ட சுவாமிகள் பிறந்த ஊர் வந்து சாஸ்தா கோவில் விலை. 85 வைகுண்ட சுவாமிகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். 6 ஆண்டுகள் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். அவருடைய சீடர்கள் அவரை ஐயா என்று அழைக்கலாயினர். ஆப்ஷன் சி பாருங்கள். பூடம் வழிபாட்டு முறையை கைவிடும்படி தன்னை பின்பற்றுவோரிடம் கூறினார். தன்னை பின்பற்றுவோரை எதிர்ப்பின் அடையாளமாக தலைப்பாகை அணியும்படி வற்புறுத்தினார். ஸோ ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 86வது கொஷின். டேஸை பின்பற்றிய நடைமுறைகள் ஐயா வழி என்றழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகளை பின்பற்றும் நடைமுறைகள் ஐயா வழி என்றழைக்கப்படுகிறது. 87 நிழல் தாங்கல் என்றழைக்கப்பட்ட டேஸ் உருவாக்கிய உணவுக்கூடங்களில் சாதி கட்டுப்பாடுகள் உடைக்கப்பட்டன. ஆன்சர் வந்து வைகுண்ட சுவாமிகள். நிழல் தாங்கல் என்றழைக்கப்பட்ட வைகுண்ட சுவாமிகள் உருவாக்கிய உணவுக்கூடங்களில் சாதி கட்டுப்பாடுகள் உடைக்கப்பட்டன. 88வது கொஷின். ராமலிங்க அடிகள் பிறந்த இடம். ஆன்சர் வந்து சிதம்பரம். சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர். ராமலிங்க அடிகள் பிறந்த இடம் வந்து சிதம்பரம். சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர். 89 ராமலிங்க அடிகளார் காலத்தில் சைவ சமயமானது டேஸ் போன்ற சைவ மடங்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. திருவாடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள். ராமலிங்க அடிகளார் காலத்தில் சைவ சமயமானது திருவாடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் போன்ற சைவ மடங்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. 90வது கொஷின். சத்திய தர்மசாலை, சத்திய ஞானசபை ஆகிய அமைப்புகளை நிறுவியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளார். சத்திய தர்மசாலை, சத்திய ஞானசபை ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் வந்து வள்ளலார். 91 வள்ளலாரின் பாடல்களை திரட்டி திருவருட்பா எனும் பெயரில் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1867. வள்ளலாரின் பாடல்களை திரட்டி திருவருட்பா எனும் பெயரில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1867. 92 டேஸ் நூற்றாண்டின் இறுதியில் பௌத்தம் புத்துயிர் பெற துவங்கியது. ஆன்சர் வந்து 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பௌத்தம் புத்துயிர் பெற துவங்கியது. 93 1867 சிவ சிந்தாமணி, 1898 மணிமேகலை ஆகிய இரண்டும் முழுமையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த பின்னணியில் மிக முக்கியமான ஆளுமை டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து அயோத்திதாச பண்டிதர். 1867 சிவ சிந்தாமணி, 1898 மணிமேகலை ஆகிய இரண்டும் முழுமையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த பின்னணியில் மிக முக்கியமான ஆளுமை அயோத்திதாச பண்டிதர் ஆவார். 94 அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் வந்து 1908. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கிய ஆண்டு 1908. 95 1793 டேஸ் டேஸ் ஆகிய இருவரும் சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டும் சரி. வில்லியம் கேரி, ஜான் தாமஸ். 1793 வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் ஆகிய இருவரும் சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர்.
96. 1799 செராம்பூர் மிஷன் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. வில்லியம் கேரி, ஜோசுவா மார்ஷ்மேன், வில்லியம் வார்ட். 1799 செராம்பூர் மிஷன் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் வந்து வில்லியம் கேரி, ஜோசுவா மார்ஷ்மேன், வில்லியம் வார்ட். 97 சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். செராம்பூர் மத பரப்பாளர்களே முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் ஆவர். ஆப்ஷன் பி பாருங்கள். பஞ்ச காலங்களில் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலப்பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல கிராமங்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவின. ஆப்ஷன் சி பாருங்கள். ஆந்திராவில் மாலா மடிகா சமூகங்களை சேர்ந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில் மதம் மாறினர். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு 3 பாயிண்ட்ஸு. 98வது கொஷின். 98வது கொஷின்லேருந்து இனி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ 98வது கொஷின் பாருங்கள். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து வங்காளம். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வந்து வங்காளம் ஆகும். 99. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் ஆவார். 100வது கொஷின். தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரானடே. தேசிய சமூக மாநாடு ரானடே முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. 101வது கொஷின். வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர். ஆன்சர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. 102. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகளின் மூலம் டேஸ் தனது கருத்துக்களை விளக்கினார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர். கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகளின் மூலம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது கருத்துக்களை விளக்கினார். 103வது கொஷின். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர். ஆன்சர் வந்து அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். 104வது கொஷின். பிரம்மஞான சபை டேஸில் நிறுவப்பட்டது. ஆன்சர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பிரம்மஞான சபை நிறுவப்பட்ட இடம் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 105. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர். ஆன்சர் வந்து காசி விஸ்வநாத முதலியார். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் வந்து காசி விஸ்வநாத முதலியார். 106வது கொஷின். மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு. ஆன்சர் வந்து அறிவியல் கழகம். மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு அறிவியல் கழகம். நிறுவப்பட்ட ஆண்டு 1864. 107வது கொஷின். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீள் உருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம். ஆன்சர் வந்து தியோபந்த் இயக்கம். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீள் உருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் வந்து தியோபந்த் இயக்கம். 108வது கொஷின். சரியான கூற்றினை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமத்துவ சங்கம் வைகுண்ட சாமிகளால் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ சி டி மூணுமே தவறு. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து வரும். ஸோ அதனால் இது தவறு. ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் வந்து சுவாமி விவேகானந்தர் வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு.
ஸோ இந்த ஆப்ஷன் டி ஏன் தவறு அப்படின்றத நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. 109வது கொஷின். கூற்று காரணம். கூற்று பாருங்கள். சையத் அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. காரணம். முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 110வது கொஷின், கடைசி கொஷின். பொறுத்துக. புக் பேக்கில் இருக்கக்கூடிய பொறுத்துக கொஷின் இது. ஆங்கிலேய சமய பரப்பு குழு பார்த்திங்கன்னா வில்லியம் கேரி, ஜான் தாமஸ். கேரிக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய சமய பரப்பு குழு வில்லியம் கேரி, ஜான் தாமஸ். பார்சி செய்தித்தாள் ராஸ்ட் கோப்தார் என்பது ஒரு பார்சி செய்தித்தாள். தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்தை தொடங்கிய பார்த்திங்கன்னா முகமது காசிம் நானோதவி. விவேகானந்தர் விடிவெளி. நவீன இந்தியாவின் விடிவெளி விவேகானந்தர். ஸோ ஆங்கிலேய சமய பரப்பு குழு வந்து வில்லியம் கேரி, ஜான் தாமஸ். பார்சி செய்தித்தாள் ராஸ்ட் கோப்தார். தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதவி. விவேகானந்தர் விடிவெள்ளி. ஸோ டோட்டலாக 110 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ புக்கில் படிச்சுட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.